திண்டுக்கல் மாவட்டத்திற்கு குடிநீர் தேவையினை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 709 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அப்படின்னு சொன்னீங்கல சாரு. தண்ணி தான் குடிக்கிற தண்ணி, உப்பு தண்ணி தான் குடிச்சு பாருங்க, குடிக்கவே முடியாது. சளி பிடிச்சிச்சு பாருங்க. உப்பு தண்ணி தான் நல்ல தண்ணி எல்லாம் கிடையாது, தான் கொண்டு வருவாங்க. அதுவும் கலப்படம் பண்ணி தான் தருவாங்க, 2 தண்ணி சேர்த்துதான். சுகாதார பணிகளுக்காக ரூபாய் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 822 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அப்படின்னு சொன்னீங்கல சாரு. கொசுக்கடிலாம் நிறைய இருக்கு சார். ஓடையில் இருக்கு கொசு. தண்ணி தான் சாயங்காலம் ஆயிட்டா ஒரே கவுளு, உட்கார முடியாது. இந்த குப்பை கூட சுத்தம் பண்ண வர மாட்டேங்கிறாங்க. இந்த லைன்ல யாருமே இப்ப குப்பை அள்ள வருது. நானா போய் கூப்பிட்டா தான் நின்னுட்டு அப்படியே போயிடறாங்க. இங்கனக்குள்ள கோயிலுக்கிட்ட அள்ளுங்க சார் அப்படின்னா அள்ளவும் மாட்டாங்க. அடிப்படை வசதிக்கான பணிகளுக்கு 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1128 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னீங்கல சாரு. இந்த ரோடெல்லாம் சான்சன் ஆகி போடவே இல்லை. இப்ப நாங்களும் இந்த தெருக்காரங்க பூரா போய் சண்டை போட்டு எங்களுக்கு வேற எதுவுமே மெயினா வேணாம். ஏன்னா மழை பெஞ்சுன்னு வச்சுங்க, தண்ணி இங்க வரைக்கும் வந்துருது. இப்ப ரோட்டு மேல வீடு இருக்கு, ஓடை நல்லா கட்டி அதுக்கு மூடி கூட போடல. கொசு தொல்லை அதிகமா இருக்குது. தண்ணி அடிக்க ஒரு வாட்டி தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது. அவர் சொன்ன விஷயத்த நான் திண்டுக்கல் மக்கள்கிட்ட இதெல்லாம் நடந்திருக்கான்னு கேட்டப்ப எனக்கு வந்த பதில்கள் இதெல்லாம். அடுத்த 5 வருஷமாவது இதெல்லாம் கொஞ்சம் மாறணும் அப்படின்னா 23/4/2026 அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணி ஓட்டு போடுங்க.